ولا فوق الديكور صح هذا يعتبر ماكينتين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனம், வெளியில் போகிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது குவைத்தில் வந்து ரொம்ப அதிகமான ருத்தூபா இன்றைக்கி இருக்குது. பல இடங்களில் பார்த்திங்கன்னா பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிடைமிட்ட தெரிவு நிலை இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரோட்டில் எப்படி இருந்துச்சு, ரோடு எப்படி இருந்துச்சு பனிமூட்டம் அப்படின்ற வீடியோ காட்சி நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அன்பார்ந்த உறவுகளே, தற்போதைய சூழலில் Yemen Houthis have targeted the Saudi oil tanker NCC Wafa in the Red Sea. இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஆயில் டேங்கர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் 8வது ஆயில் டேங்கர் தாக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் ஆயில் டேங்கர் தாக்கப்பட்டு இந்த பக்கம் சவுதி பக்கம் ஏமன் பக்கம் முருகல் நிலை ஆரம்பிச்சுக்கிட்டு வருது. இன்னொரு பக்கம் ஒரு அளவுக்கு அமைதி நிலவிக்கிட்டு வருகுது அப்படின்னு சொல்லலாம். யார் பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் பக்கமும் அமெரிக்கா பக்கம். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இன்னும் ஓயல்ல, அது வந்து தெரியல எப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒமான் மற்றும் ஈரானுடைய ஒத்துழைப்பால், இப்போதைக்கு இரு நாடுகளுடைய ஒத்துழைப்பால் ஒரு மாதிரியாக அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குது. சந்தோஷம். இது அப்படியே தொடரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி சாங்ஷன்ஸ், அதாவது US Secretary of the War denies media report that spoke of a decline in missile stockpiles. Report regarding a decline. அதாவது என்ன சொல்கிறாங்க, சென்டகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு சாங்ஷன்ஸையும் வந்து நாங்கள் இப்போதைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கலை. ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக எங்களால் முடிஞ்ச சில நிபந்தனைகளோடு அவங்களுக்குரிய நிதி உதவிகளை நாங்கள் வழங்குவோம். அவங்களுடைய கடன்களில் அவங்களுடைய அந்த ஃபண்ட்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற பணத்தில் கொஞ்சத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரியாக நல்ல நிலைமை கூடி வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமை தொடர்ந்தும் அப்படியே வரட்டும், ஹார்மஸ் அப்படியே திறந்து அமைதியான நிலைமை நிலவட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி செங்கடல் பக்கம் ஹூத்திகள் சவுதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் இன்னும் முருகல் நிலையில் இருக்கிறது பெருசாகாமல் அமைதி நிலவட்டும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போகிறது வந்து இன்னும் பெரிய அளவில் அமைதி காக்கிறது சவுதி. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அந்த பக்கம் போவோம்ன்ற மாதிரி தான் இருக்கிறாங்களோ தெரியலை. ஆனால் நிலைமை கொஞ்சம் கைமீறி போயிட்டுருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இதோட 8வது கப்பல் இன்றைக்கி அடிச்சிருக்கிறாங்க. 8வது கப்பலை NCC Wafa அப்படின்ற சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல். நிலைமை இன்னும் மோசமாகத்தான் மாறிக்கிட்டு இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள், கவனமாக இருங்க. ருத்தூபாவுடைய குணம் எப்படி இருக்குன்றதை வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.